ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை பார்த்துருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 28 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம ஜாக்கியோட அக்காவை வந்து ஹாங்கோட தம்பிக்கிட்ட வந்து போயிட்டு, டேய் நீ எதுக்கு வந்து இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறியான்ட்டு அக்கா வந்து கேட்குறப்ப ஹாங்கோட தம்பி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, ஆமாம் நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லணும், நீங்கள் மொதல் யார், நான் ஏன் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு தம்பி வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே ஜாக்கியோட அக்காவை வந்து சிரிச்சுக்கிட்டே, டேய் நீ வந்து ஜாக்கி கிட்ட வந்து சொல்லணும்னு நினச்ச எல்லா கதையும் வந்து மறைச்சு வச்சிருந்தீல, அந்த கதை எல்லாத்தையும் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறியான்னு சொல்லிட்டு அக்கா வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே ஹாங்கோட தம்பி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, ஆமாம் நீங்கள் மொதல் யார், நான் ஏன் வந்து என்னோட கதை எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும், நீங்கள் எதுக்கு வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு தம்பி ரொம்ப கோவமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே ஜாக்கியோட அக்காவை வந்து சிரிச்சுக்கிட்டே, டேய் என்ன தெரியலையாடா, நான் தான் வந்து ஜாக்கியோட அக்காடா, அதனால வந்து நீ என்கிட்ட வந்து எல்லா கதையும் வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு அக்கா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஹாங்கோட தம்பி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் வந்து ஜாக்கியோட அக்கானா இந்த கதை எல்லாத்தையும் போய் அவன்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே, என்கிட்ட வந்து ஏன் கேட்குறீங்க, நான்லாம் வந்து இந்த மாதிரி லூசுக்கிட்டேலாம் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தம்பி வந்து அக்கா வந்து அசிங்கப்படுத்தவும் ஜாக்கியோட அக்காவை வந்துட்டு, சே நம்மளை வந்து இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து தம்பியை வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருக்கப்ப ஹாங்கோட தம்பியும் வந்துட்டு ஜாக்கியோட அக்காவை வந்து பார்த்துட்டு, இங்கே பாருங்க இப்போ இந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து கிளம்பி போகிறீங்களா இல்லை உங்கள் மூஞ்சிலே வந்து இந்த காஃபியை தூக்கி ஊற்றுவான்னு சொல்லிட்டு தம்பியை வந்து மிரட்டவும் உடனே ஜாக்கியோட அக்காவை வந்து பயந்துக்கிட்டே தலை தெறிக்க வந்து அங்கே வந்து வேகமாக வந்து ஓடி போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜாக்கி பையனும் வந்து வேகமாக வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வரப்ப அக்கா மேலே வந்து தெரியாமல் வந்து இடிச்சிடவும் உடனே அவங்க அக்காவை வந்து பார்த்து பயந்துட்டே, டேய் எங்கடா வந்து இவ்வளோ அவசரமாக வந்து ஓடி போயிட்டு இருக்க, யாரை பார்க்கன்னு சொல்லிட்டு அக்கா வந்து கோவமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, அக்கா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை தான் வந்து பார்க்க போகிறேன், அவன் வந்து எனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே அவனோட அக்கா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, யார் அந்த கண்ணாடி போட்டு பைத்தியக்கார மாதிரி அங்கே வந்து உட்காந்துருக்கானே அவனுக்காக நீ வந்து போக போறியான்னு சொல்லிட்டு அக்கா வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்கவும் உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் நான் வந்து அவனை தான் வந்து பார்க்க போகிறேன், சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து அவங்க அக்காவை வந்து கண்டுக்காம அவன் பாட்டு வந்து வேகமாக வந்து உள்ளே போயிட்டு இருப்பான். இவன் இப்படி வேகமாக வந்து போகிற எல்லாத்தையும் வந்து அக்காவை வந்து பார்த்துட்டு ரொம்ப டவுட்டா, ஆமாம் என்னோட தம்பிக்கு வந்து என்னாச்சு, அந்த கண்ணாடி போட்டிருக்க பைத்தியக்காரனை வந்து பார்க்க இவ்வளோ ஆர்வமாக வந்து வேகமாக வந்து ஓடி போயிட்டு இருக்கானே, அப்படி ரெண்டு பேருக்குள்ள வந்து என்ன இருக்கும், இவ்வளோ அவசரமாக வந்து போகிறானே, ஒருவேளை வந்து அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து யோசிக்கிட்டே, அப்பனா இவனுக்கு வந்து புது பாய் ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிட்டானா, அதான் வந்து அவனை வந்து பார்க்க போகிறானா, அப்போ ஹாங்கோட நிலைமை வந்து என்ன ஆகுன்னு சொல்லிட்டு அக்கா வந்து யோசிக்கிட்டு ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டு, இதை வந்து இப்போயே வந்து ஃபோன் பண்ணி சொல்லலாமா வேணாமான்னு சொல்லி ஃபோனே வந்து பார்த்துக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருப்பா. இங்கே ஆஃபீஸில் வந்து நம்ம அலெக்ஸ் பையனும் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து ஃபைல் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க கண்ணாடி போட்டிருக்க பையன் பக்கத்தில் வந்து போய் உட்கார்றத பார்த்தோன்னே ஹாங்கு பையனும் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நடக்கட்டும் நடக்கட்டும் எல்லாம் வந்து உனக்கு ஏற்ற மாதிரியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு வந்து கிண்டல் பண்ணிகிட்டே வந்து உட்காந்துருப்பான். அலெக்ஸ் பையனும் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து அந்த கண்ணாடி போட்டிருக்க பையனை வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அப்போ நம்ம ஜாக்கியோட அக்காவை வந்து ஹாங்குக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு, டேய் நீ வந்து எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே அவனும் வந்து, அக்கா நான் வந்து ஆஃபீஸில் தான் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே அக்கா வந்து ரொம்ப பதட்டமா, சரி ஓகேடா நான் உன்கிட்ட வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து இதை வந்து உன்கிட்ட வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்ல போவாங்க. டேய் நான் சொல்கிறத வந்து நீ வந்து ரொம்ப கவனமாக வந்து கேளு, உன்னோட ஒய்ஃப் பின்னாடி அதாவது ஜாக்கி பின்னாடி வந்து ஒரு பைத்தியக்காரன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் வந்து உன்னோட ஒய்ஃபை வந்து கரெக்ட் பண்ண போகிறான்டா, அதனால வந்து உன்னோட ஒய்ஃபை வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றிக்கோ, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன்னோட ஒய்ஃபை வந்து அந்த பையன் வந்து கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான், உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி நீ வந்து ஃபீல் பண்ணி கதறலாம் வந்து அழுவக்கூடாது, அது மட்டும் இல்லை என்னோட தம்பி வந்து என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா, இந்த மாதிரி பார்க்க அப்பாவியாட்டம் இருக்க பையன் தான் வந்து எப்பயுமே வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்கும், அதான் இவனை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், இவன் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு போனேன் எல்லாத்தையும் வந்துட்டு அக்கா வந்து இப்போ வந்து நம்ம ஹாங்கு பையன்ட்ட வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஹாங்கு பையன் வந்து ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அந்த பையன் வந்து யாருன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து ரொம்ப பயத்தில் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே ஜாக்கியோட அக்காவை வந்துட்டு, டேய் நான் சொன்னதை நீ வந்து நம்பலைன்னா நீயே வந்து உன்னோட கண்ணால் வந்து பாரு, ஹோட்டலில் வந்து அவங்க ரெண்டு பேரும் கையை கோத்து இப்போ தான் வந்து சிரிச்சு சிரிச்சு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா தான் உனக்கே வந்து புரிஞ்சுப்ப, உன் கண்ணால் வந்து பாரு பாருன்னு சொல்லிட்டு அக்கா வந்து மேலும் மேலும் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஹாங்கு பையனும்
பையனும் வந்து ரொம்ப பயந்துட்டு, "சரி ஓகே நான் வந்து சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க வந்து அவங்களே வந்து பார்த்துக்கிட்டே இருங்கன்னு" சொல்லிட்டு ஹாங் பையனும் வந்து ரொம்ப பதட்டமா நம்ம ஜாக்கி பையன் வந்து விட்டுட்டு போயிருவான்னு சொல்லி ஜெலஸ்லயே வந்து பயந்துகிட்டே வந்து வேக வேகமா வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இங்கே கண்ணாடி போட்டிருக்க பையனும் வந்து நம்ம ஜாக்கி கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து நம்ம ஒத்தரோசா கிட்ட வந்து கொடுக்க வேண்டிய எல்லா பொருளையும் வந்து நம்ம ஜாக்கி கிட்ட வந்து கொடுக்கவும், ஜாக்கி பையனும் வந்துட்டு அந்த எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே அவங்களோட தம்பியும் வந்துட்டு நம்ம ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, டேய் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எங்க அப்பா வந்து ரொம்ப பத்திரமா வந்து வச்சிருந்தாருடா. அதுவும் வந்து உங்க அம்மாவுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டாரு. உங்க அம்மா வந்து நினைக்காத நாளே இல்லாம அவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லா உங்க அம்மாவே வந்து நினைச்சுக்கிட்டு கடைசியில வந்து செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கோட தம்பி வந்து சொல்றத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து ஹாங்கோட தம்பியை வந்து பார்த்துட்டு, சரி ஓகேடா நீ சொல்றதெல்லாம் வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனா உன்னோட அப்பா வந்து ஒரு தடவை கூட எங்க அம்மா வந்து பார்க்கணும்னு நினைச்சு கூட வந்து பார்க்கவே வரலையேடா. அப்படி இருக்கவர் வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசிக்கிட்டு இருக்கே. அவர் வந்து சரியான செல்ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து குத்தி காட்டுற மாதிரியே வந்து ரொம்ப கோவமா வந்து சொல்றத பார்த்தோன்னே கண்ணாடி போட்டிருக்க பையனும் வந்துட்டு ஜாக்கி பையன் வந்து சொன்ன எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டே வந்துட்டு அவனே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு ஆல்பம் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப உடனே கண்ணாடி போட்டிருக்க பையனும் வந்துட்டு, என்னடா உங்க அம்மா வந்து ரொம்ப அழகா இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன்ட்ட வந்து கேட்குறப்ப ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, ஆமா என்னோட அம்மா வந்து ரொம்ப பார்க்க வந்து அழகா இருக்காங்க. அவங்க வந்து எப்பயுமே வந்து அழகுதான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து ஒத்தரோசா வந்து விட்டு கொடுக்காம வந்து பேசுறத பார்த்தோன்னே அவங்களோட தம்பியும் வந்துட்டு ஜாக்கி பையன் வந்து சொன்ன எல்லாத்தையும் வந்து கேட்டு சிரிச்சுக்கிட்டே அவனை வந்து பார்த்துக்கிட்டே, டேய் இந்த ஆல்பத்தை வந்து உங்க அம்மா கிட்ட வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா வந்து என்னால வந்து கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து உன்கிட்ட வந்து கொடுக்குறேன். நீயே வந்து உங்க அம்மா கிட்ட வந்து கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டிருக்க பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே, டேய் உங்க அப்பா வந்து எங்க அம்மாவோட நினைப்ப எதுவும் வந்து மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி இதை வந்து ரொம்ப பத்திரமா வேற வந்து பார்த்துருக்காரு. அவர் வந்து சாகத்துக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார்ல. அவர் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ஃபீல் பண்ணிட்டே வந்து கேட்கறத பார்த்தோன்னே கண்ணாடி போட்டிருக்க பையனும் வந்து ரொம்ப சோகமா, ஆமாண்டா என்னோட அப்பா வந்து டெய்லியுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா வந்து அவரோட ஒய்ஃபை வந்து மறக்க முடியாம அவர் வந்து யார்கிட்டயும் வந்து சொல்லாம மனசுக்குள்ளே வந்து வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டிருக்க பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு அவன் வந்து சொன்ன எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு, சரி ஓகேடா நீ இந்த வந்து ரொம்ப பத்திரமா வேற வந்து பார்த்துக்கிட்ட. இப்போ வந்து என்கிட்ட வந்து தரப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்லவும் உடனே கண்ணாடி போட்டிருக்க பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, டேய் நீ என்னடா லூசாடா, என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து உன்கிட்ட வந்து பத்திரமா கொடுத்துட்டேன். அதை வந்து நீ தான் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பியும் வந்துட்டு ஜாக்கி பையனை வந்து பார்த்து சொல்லிக்கிட்டே அவனை வந்து பார்த்துட்டு, டேய் நீ வந்து என்னோட தம்பியாடான்னு சொல்லிட்டு டவுட்டா வந்து கேட்கவும் ஜாக்கி பையனும் வந்து திடீர்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே, டேய் நீ வந்து என்னடா வந்து சொல்ற, நான் வந்து உனக்கு அண்ணன்டா. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு 28 வயசு, உனக்கு வந்து 27 வயசு தானே. அப்போ உன்னை விட நான் தானே வந்து பெரியவன். அப்படி இருக்கப்ப ஏன்டா வந்து இந்த மாதிரி வந்து டவுட்டா வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு பயந்துகிட்டே வந்துட்டு இவன் பாட்டு வந்து ஒளறி கொட்டுறதை பார்த்தோன்னே உடனே அவங்களோட தம்பி வந்துட்டு ஜாக்கி பையன் வந்து சொன்ன எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு, இவன் என்ன லூசு மாதிரி வந்து ஒளறிட்டு இருக்கான்ட்டு ஒன்றும் புரியாம அவனே வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு பார்த்துட்டு, டேய் நீ வந்து என்னடா வந்து ஒளறிக்கிட்டு இருக்க, நான் வந்து உங்ககிட்ட வந்து எதுவுமே வந்து கேட்கல. அப்புறம் எதுக்குடா வந்து லூசு மாதிரி வந்து எது ஏதோ வந்து ஒளறிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டிருக்க பையன் வந்து கேட்கவும் உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, ஐயோ இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டானே, நம்ம வந்து எப்படியாவது வந்து சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இவனு வந்து சிரிச்சுக்கிட்டே, டேய் நான் வந்து அப்படி வந்து உன்கிட்ட வந்து எதுக்கு சொன்னேன்னா உனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து புரிய வைக்கணும்னு தான் நான் வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டு இருக்கேன்ட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து லூசு மாதிரி வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களோட தம்பியும் வந்துட்டு நம்ம ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, சரி ஓகே இவன் வந்து எப்பயும் வந்து லூசு மாதிரி தான் வந்து நடந்துப்பா, நம்ம வந்து கண்டுக்க கூடாதுன்ட்டு அவனை வந்து பார்த்துக்கிட்டே, சரி ஓகேடா ஜாக்கின்றது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி கிட்டே வந்து கேட்கவும் ஜாக்கி பையனும் வந்துட்டு, ஆமா யார் இந்த ஜாக்கி, ஏன் வந்து நீ வந்து திடீர்னு வந்து ஜாக்கியை பற்றி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து டவுட்டாக வந்து கேட்கவும் உடனே கண்ணாடி போட்டிருக்க பையனும் வந்து ரொம்ப சோகமா, தா அங்கே இருக்காங்களா அந்த பொண்ணு தான் வந்துட்டு நான் தான் வந்து ஜாக்கியோட அக்கா, நீங்கள் வந்து என்னை நம்பி எல்லாத்தையும் வந்து சொல்லலாம், என் தம்பிகிட்ட சொன்ன எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா, அதான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டேன், அப்படி யார் அந்த ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன்ட்டே வந்து ஜாக்கியை பற்றி கேட்கவும் உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு அவங்க அக்கா மேலே வந்து ரொம்ப கோவமாயிட்டு, அட லூசு அக்கா நீ வந்து வாய் வச்சுக்கிட்டே வந்து சும்மா இருக்க மாட்டியா, போய் போய் இந்த டவுட் எல்லாத்தையும் வந்து அவன்கிட்ட போய் வந்து கேட்டிருக்க பார்த்தியா, உன்னை வந்து நான் வந்து சும்மாவே விட மாட்டேன், இரு இரு உன்னை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு அக்கா மேலே வந்து ரொம்ப கோவமாக வந்து திட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டிருக்க பையனை வந்து பார்த்துட்டு, டேய் அவங்க சொன்னதெல்லாம் வந்து நீ வந்து பெருசாலாம் வந்து எடுத்துக்காத, ஏன்னா வந்துட்டு அந்த அக்கா எப்பயுமே வந்து இப்படி லூசு மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால இதை பற்றியெல்லாம் வந்து நீ வந்து பெருசாக வந்து எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உடனே கண்ணாடி போட்டிருக்க
பையன் வந்துட்டு ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, டேய் நீ வந்து கிட்டக்க வான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனை வந்து கூப்பிடவும், நம்ம ஜாக்கி பையனும் வந்து லைட்டாக வந்து கிட்டக்க போயிட்டு, என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, கண்ணாடி போட்டிருக்க பையனும் வந்துட்டு ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, நீ மட்டும் என்னோட அண்ணனா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த கதையெல்லாம் வந்து உன்கிட்ட வந்து எப்பயுமே வந்து நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும். அப்ப நீ வந்து வேற யார்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் வரதை பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து திரும்பி பார்க்கறப்ப அங்க வந்து ஹாங் பையன் வந்து நிக்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டு, ஹாங் பேபி நீங்க வந்து என்ன இங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து ஷாக்கா வந்து கேட்குறப்ப குவாங்கோட தம்பி வந்துட்டு, என்னது ஹாங்கா அப்ப நீ வந்து யாருன்னு சொல்லிட்டு ஜாக்கி கிட்ட வந்து டவுட்டா வந்து கேட்கவும், உடனே நம்ம ஹாங் பையனும் வந்து ரொம்ப கோவமா ஜாக்கி பையனோட கையை வந்து பிடிச்சிட்டு, பேபி வா நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து ஜாக்கியோட கையை வந்து வேகமா வந்து பிடிச்சிட்டு அவனை வந்து கூட்டிட்டு போறப்ப உடனே கண்ணாடி போட்டிருக்க பையனும் வந்துட்டு, டேய் நில்றா நீ யாருடா, அவன் தான் வந்து வரலன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்குடா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டிருக்க பையன் வந்து ஹாங்கை பார்த்து கேட்கவும், ஹாங்கு பையனும் வந்து ரொம்ப கோவமா வந்து பார்க்கறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.